2007 ரிலீஸ் ஆகி 4 ஆஸ்கர் அவார்ட் உட்பட 160க்கும் அதிகமான அவார்டுகளை வாங்கி குவிச்ச படமான நோ கண்ட்ரி ஃபார் த ஓல்டு மேன் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இந்த படம் 4 ஆஸ்கர் அவார்டு வாங்குறதுக்கு முக்கியமா 3 காரணங்கள் சொல்றாங்க. அதுல ஒன்று, இந்த படத்தோட வில்லன் கேரக்டர். இந்த படத்தை நீங்க முழுசா பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடூரமான வில்லன் யார் அப்படின்னு கேட்டாலே இவனோட பேர் தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு இந்த கேரக்டரை செதுக்கி வச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். ரெண்டாவது விஷயம், இந்த படத்தோட கிளைமேக்ஸ். என்னதான் படத்தை நீங்க ஸ்டார்டிங்லேருந்து உன்னிப்பாக கவனிச்சிட்டு வந்தாலும் கிளைமேக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் அது புரியறதுக்காக திரும்பவும் ஒரு தடவை படத்தை பார்ப்பீங்க. அப்படி ஒரு கிளைமேக்ஸை வச்சிருப்பாங்க. மூணாவது விஷயம், பொதுவாக ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவி அப்படின்னாலே அதில் பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பரபரப்போட படத்தை பார்க்க வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே போடாமல் நேச்சுரல் சவுண்ட்ஸை மட்டுமே வச்சு விஷுவல்ஸில் நம்மளை மிரட்டி இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை பார்த்துடலாம். அதுக்கு அடுத்தது இந்த கிளைமேக்ஸில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க. நான் இந்த ஊரில் 25 வருஷமாக போலீஸாக இருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்னோட குடும்பத்தில் என்னோட அப்பாவும் என்னோட தாத்தாவும் போலீஸ் தான். அவங்களோட காலத்தில் குற்றங்கள் அதிகமாக நடக்காத காரணத்தினால துப்பாக்கி எடுக்காமலே அவங்க வேலைக்கு போனாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை, குற்றங்கள் நிறையவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால துப்பாக்கி இல்லாம வேலைக்கு போகவே பயமா இருக்கு. இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் நடக்கும்போது நான் பழைய காலத்தை நினைச்சு பார்ப்பேன். ரொம்பவே பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இப்படி ஒருத்தர் பேசக்கூடிய ஆடியோ நமக்கு பிளே ஆயிட்டு இருக்கு படத்தோட ஸ்டார்டிங்ல. அடுத்த சீன்ல போலீஸ்காரர் ஒருத்தர் ஆண்ட்ரூ சிகார் அப்படின்ற கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணி கையில விலங்கு போட்டு கார்ல ஏத்துறத காமிக்கிறாங்க. அவன் கையில ஒரு சிலிண்டர் இருக்கு. அந்த சிலிண்டர்ல நாசில் கன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அந்த சிலிண்டருமே கார்ல ஏத்திட்டு அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாரு. அங்க போயிட்டு இவனை அரெஸ்ட் பண்ண விஷயத்த மேலதிகாரிக்கு போன்ல சொல்லிட்டு இருக்காரு. இவர் போன் பேசிட்டு இருக்கக்குள்ளே இந்த ஆண்ட்ரூ சிகார் என்ன பண்றான் அப்படின்னா கையில போட்டிருக்க விலங்கை எடுத்துட்டு இவரோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். அவரும் எவ்வளவு போராடி பார்க்கறாரு. ஆனா அவரால் எதுவுமே பண்ண முடியல. துடிச்சு இறந்து போயிடுறாரு. ஆண்ட்ரூ சிகார் போலீஸை கொலை பண்ணதுக்கப்புறம் அவரோட காரை எடுத்துக்கிட்டு அவன் வச்சிருந்த அந்த சிலிண்டரையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். போகிற வழியில் ஒரு கார் போகுது. அந்த கார் டிரைவரை மிரட்டி அவரை கொலை பண்ணிட்டு அந்த காரை இவன் எடுத்துக்கிறான். இப்போ அடுத்த சீனில் லெவின் மாஸ் அப்படின்ற ஒருத்தவனை காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கூட்டமாக நிற்கிற மான்களை வேட்டையாடுறதுக்காக துப்பாக்கியில் குறி வச்சு சுடுறான். ஆனால் அங்கே இருக்கிற மான்கள் எல்லாமே ஓடி போயிடுது. அந்த மான்கள் எல்லாம் ஓடிச்சு இல்லையா, அந்த டைரக்ஷன்லேயே இவன் திரும்பவும் போயிட்டு வேட்டையாடுறதுக்காக போகிறான். ஆனால் அங்கே மான்கள் இல்லை. கொஞ்சம் தூரத்தில் நிறைய கார் நிற்கிறத கவனிக்கிறான். இது ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா. ஆனால் இங்கே இத்தனை கார் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்குறான். அங்கே 4-5 பேர் இறந்து கிடக்குறாங்க. கூடவே 3 வேட்டை நாயும் இறந்து கிடக்குது. இதை பார்க்கக்குள்ள இங்கே ஏதோ பெரிய கன் ஷூட் நடந்திருக்கு. அதனால தான் இப்படி இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற காரெல்லாம் செக் பண்ணுறான். அதில் ஒரு காரில் ஒருத்த மட்டும் குண்டடிப்பட்டு உயிரோட இருக்கிறத பார்க்குறான். அவன்கிட்ட போயிட்டு உங்களெல்லாம் சுட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா எனக்கு குடிக்க தண்ணி வேணும்னு கேட்குறான். இவனும் நான் தண்ணிலாம் கொண்டு வரல, உங்களை சுட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள திரும்பவும் தண்ணி தான் வேணும் அப்படின்னு கேட்குறான். இவன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர்ந்து அந்த காரை செக் பண்ணக்குள்ள அதில் நிறைய போதைப்பொருள் இருக்குது. இதனால தான் இங்கே சண்டை நடந்திருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறான். இவங்கெல்லாம் சுட்டவன் கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தேடி பார்க்குறான். தேடி பார்க்கக்குள்ள தூரத்தில் ஒரு மரத்துக்கு கீழே யாரோ உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது. இவனும் அங்கே போயிட்டு பார்க்கக்குள்ள அங்கே உட்காந்துருந்தவன் செத்து கிடக்குறான். அவன் பக்கத்தில் ஒரு பிஸ்டலும் ஒரு பேகும் இருக்குது. அந்த பிஸ்டலை எடுத்து வச்சுட்டு பேகை செக் பண்ணக்குள்ள அதில் $2 மில்லியன் இருக்கிறத பார்க்குறான். அந்த பணத்தை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டில் லெவினோட ஒய்ஃப் கர்லா என்ன பண்ணுறா அப்படின்னா இவன் பேகும் பிஸ்டலும் எடுத்துகிட்டு வரதை பார்த்துட்டு நீ டெய்லி எங்கே தான் போயிட்டு வர, புது பிஸ்டல்லாம் வாங்கியிருக்க, உனக்கு ஏது பணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இது வாங்கலை, கீழே கடந்து எடுத்தேன் அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே பேக்கில் என்ன இருக்குன்னு கேட்குறா அவ. இந்த பேக் ஃபுல்லாக பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் எடுத்து போய் வச்சுட்டு நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகலாம் அப்படின்ட்டு தூங்க போயிடுறாங்க. இப்போது லெவினுக்கு அங்கே கன் ஷூட் நடந்த இடத்துல ஒருத்தவன் தண்ணி வேணும்னு கேட்டான் இல்லையா, அதுவே மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. அதனால் இவனுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. சரி போய் தண்ணி கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேனில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறான். இவனோட காரை கொஞ்சம் தூரமாக நிறுத்திட்டு நடந்து போயிட்டு அந்த கார் கிட்ட போகக்குள்ள அந்த காரில் இருந்தவங்களை யாரோ திரும்பவும் சுட்டு கொண்டிருக்கிறத தெரிஞ்சுக்கிறான். உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றி பார்க்கக்குள்ள அவன் கார் பக்கத்தில் இன்னொரு கார் நிற்கிறதையும் கவனிக்கிறான். அந்த காரில் வந்தவங்க இவனை
இவனை பார்த்த உடனே சுட ஆரம்பிக்கிறாங்க. இவனும் அங்கேருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஓடக்குள்ளே இவனோட ஷோல்டரில் குண்டு பட்டுருது. உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல குதிச்சு நீந்த ஆரம்பிக்கிறான். ஆனால் காரில் வந்தவங்க கூட வேட்டை நாயும் வந்திருக்கும். அது இப்போ தண்ணியில் குதிச்சு இவனை துரத்த ஆரம்பிக்குது. இவனும் கஷ்டப்பட்டு கரைக்கு நீந்தி வந்துடுறான். ஆனால் அந்த நாய் விடுறதா இல்லை. இவன் வச்சிருக்கிற பிஸ்டல் எடுத்து அந்த நாயை கொன்னுடுறான். இப்போ நமக்கு ஆண்ட்ரஸுகாரை காமிக்கிறாங்க. கேஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் போயிட்டு ஏதோ பொருள்லாம் வாங்கிட்டு பில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அங்கே இருக்கிற வயசான கடைக்காரரு, உங்கள் ஊரில் நல்ல மழை போல் நிறைய காசுலாம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பதில் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ஆண்ட்ரஸுகார், எங்கள் ஊரில் மழை பெஞ்சா உனக்கு என்னையா அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறான். இவன் பதில் சொல்கிற அந்த விதத்தை பார்த்தே கடைக்காரருக்கு பயம் வந்துடுது. நீ வாங்கின பில்லுக்கு காசு கொடு, நான் கடையை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. உடனே ஆண்ட்ரஸுகாரும் பாக்கெட்லேருந்து ஒரு காயினை எடுத்து ஹெட்டா டெய்லா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரரை பார்த்து கேட்குறான். அதுக்கு கடைக்காரரு, ஏதாவது பந்தயம் வச்சா தானே இதுக்கு பதில் சொல்ல முடியும், திடீர்னு கேட்டால் நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன்னோட உயிர் தான் பந்தயம், உனக்கு எவ்வளோ லக் இருக்குன்னு பார்க்கலாம் சொல்லு அப்படின்ட்டு கேட்குறான். கடைக்காரரும் பயத்திலே கரெக்டாக ஹெட் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹெட்டும் விழுந்துருது. உடனே அந்த காயினை கடைக்காரர்கிட்ட கொடுத்து, இந்த காயினை பத்திரமா வச்சுக்கோ, கல்லாப்பொட்டியில் போட்டுறாது, இது உனக்கு ரொம்பவே லக்கியான காயின் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுறான். இப்போ லெவினை வந்து காமிக்கிறாங்க. அவன் குண்டடிப்பட்டுச்சு இல்லையா, அதுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கான். இது அவனோட ஒய்ஃப் வந்து பார்த்துடுறா. பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள லெவின் அங்கே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை தேடி யாராவது வருவாங்க, நீ இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பு, நான் பிரச்சனைலாம் சரியானதுக்கப்புறம் உன்னை வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அடுத்த சீனில் மெக்சிகன் 2 பேர் ஆண்ட்ரஸுகாரை கூப்பிட்டு அந்த கன் ஷூட் நடந்துச்சு இல்லையா, அங்கே வராங்க. வந்துட்டு இங்கே நடந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டு அந்த பணத்தை நீ தான் கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே ஆண்ட்ரஸுகாரும் பணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பேக்கில் ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குது, அதோட ட்ராக்கர் இதுதான், இதை வச்சு நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்கரை அவன் கையில் கொடுக்குறாங்க. அவனும் அந்த ட்ராக்கரை வாங்கின அடுத்த செகண்டே இவங்க 2 பேரையும் சுட்டு கொண்டுறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே நிற்கிற லெவினோட கார்ல இருந்து நேம் பிளேட்டை எடுத்துக்கிறான். இப்போ மறுநாள் காலையில் வயசான போலீஸ்காரர் ஒருத்தவரை காமிக்கிறாங்க. அவர் யார் அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஆடியோ வந்து பிளே ஆகிருக்கும் இல்லையா, அதை பேசினரு இவர் தான். இவருக்கு அந்த கன் ஷூட் பார்த்தோன்னா தகவல் தெரிய வருது. இவரும் விசாரிக்கிறதுக்காக அங்கே போகிறாரு. அங்கே நிறைய கார் நிற்கிறத பார்த்துட்டு அதில் செக் பண்ணக்குள்ள அங்கே இருந்த போதைப்பொருள் வந்து மெக்சிகன் போதைப்பொருள் அப்படின்றதையும், இங்கே நடந்த பிரச்சனை இந்த போதைப்பொருளுக்காக தான் நடந்திருக்கும் அப்படின்றதையும் பக்கத்தில் இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அங்கே நிற்கிற காரை பார்த்துட்டு, இது லெவின் மோஸோட காரு, அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவன் இப்படி பண்ணுவான் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நமக்கு ஆண்ட்ரஸுகாரை காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, லெவினோட வீட்டு வாசலில் போய் நின்றுட்டு கூப்பிட்றான். ஆனால் யாரும் கதவு திறக்கல. உடனே அவன் கையில் இருக்கிற அந்த சிலிண்டர் நாசில் கன்னை வச்சு டோரை உடச்சி உள்ளே போயிடுறான். வீட்டில் யாரும் இல்லை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் வீட்டு வாசலில் 3 லெட்டர் கிடக்குது. அதில் ஒரு லெட்டரில் டெலிஃபோன் பில் இருக்குது. அந்த பில்லையும் எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற பால் பாட்டில் எடுத்து ஹாலில் உட்காந்து குடிக்கிறான். அடுத்த சீனில் ஆண்ட்ரஸுகார் அந்த டெலிஃபோன் பில்லை எடுத்து போயிட்டு ஆஃபீஸில் இந்த லெவின் எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள அங்கே இருக்கிற லேடி என்ன சொல்கிறா அப்படின்னா, அவன் ஒர்க்குக்காக போயிருக்கான், ஆனால் எங்கே போயிருக்கான்லாம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்ட்டு சொல்லிடுறான். இதை கேட்குற ஆண்ட்ரஸுகாரும், நான் எவ்வளோ பெரிய வில்லை, என்கிட்டே இப்படி பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமிராக பார்த்துட்டு அங்கேருந்து வந்துடுறான். அடுத்த சீனில் நமக்கு லெவினை வந்து காமிக்கிறாங்க. லெவின் அவனோட ஒய்ஃபாக அவங்க அம்மா வீட்டுக்கு பஸ் ஏற்றி விடுறான். அது மட்டும் இல்லாமல், உனக்கு நான் கொஞ்ச நாள் கழித்து கால் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீ இங்கே வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறான். அவனும் சரி ஓகே அப்படின்ட்டு போயிடுறான். இப்போ நமக்கு போலீஸ்காரர் டாம்பிளில் வந்து காமிக்கிறாங்க. அவரும் அவர் கூட இன்னொரு போலீஸும் சேர்ந்து லெவினோட வீட்டை போய் செக் பண்ணுறாங்க. ஆனால் வீட்டில் யாரும் இல்லை. வீட்டுக்குள்ளே போய் பார்க்கக்குள்ள அந்த டோர் உடஞ்சி லாக் மட்டும் ஷோஃபாவில் கிடக்கிறத டாம்பிள் பார்க்குறாரு. கூடவே ஒரு பாட்டிலில் பால் குடிச்சிட்டு வச்சுட்டு போனதையும் பார்க்குறாரு. இதை பார்த்த உடனே இப்போ தான் இங்கேருந்து யாரோ போயிருக்காங்க, நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் பிடிச்சிருக்கலாம் அப்படின்ற விஷயத்த பக்கத்தில் இருக்கிற போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. அடுத்த சீனில் நமக்கு லெவினை வந்து காமிக்கிறாங்க. அவன் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஹைவே ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குறான். ஸோ அந்த ரூமில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த பேக்லேருந்து கொஞ்சம் பணத்தை மட்டும் செலவுக்கு எடுத்துகிட்டு மீதி பணத்தை அந்த பேக்லேயே வச்சு அங்கே இருக்கிற ஏசி வெண்ட்டுக்குள்ளே அந்த பேக்கை ஒழிச்சு வச்சிடுறான். வச்சுட்டு ஷாப்பிங்காக வெளில போயிடுறான். இப்போ நமக்கு ஆண்ட்ரஸுகாரை காமிக்கிறாங்க. ஆண்ட்ரஸுகாரை என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த டெலிஃபோன் பில்லை யாரோட நம்பருக்கு அதிகமாக இவன் கால் பண்ணியிருக்கானோ அந்த நம்பருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறான். இப்போ நமக்கு திரும்பவும் லெவினை வந்து காமிக்கிறாங்க. அவன் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு டாக்ஸியில் அந்த ஹோட்டலுக்கு திரும்பவும் வரான். வரக்குள்ளே ஹோட்டலுக்கு வெளில ஒரு கார்
நிற்கிறத பார்க்குறான். இதை பார்த்தோன்னே இவனுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. உடனே இன்னைக்கு நைட்டு இங்கே இருக்கக்கூடாது, ஹோட்டலில் காமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நைட்டு தங்கிடுறான். திரும்பவும் மறுநாள் காலையில் அந்த பணம் வச்சிருக்கிற ஹோட்டலுக்கு போயிட்டு அவன் தங்கியிருந்த ரூமுக்கு பேக் சைடில் இருக்கிற ரூமை எடுத்துக்கிறான். எடுத்துட்டு அந்த ரூம்லேருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக அந்த ரூமில் இருக்கிற கம்பி எல்லாத்தையும் எடுத்து கட்டி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ நமக்கு ஆண்ட்ரூ சிகாரை காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ட்ராக்கரை காரில் வச்சுட்டு ஒவ்வொரு ஹோட்டலாக செக் பண்ணிட்டு வரான். அப்படி செக் பண்ணிட்டு வரக்குள்ள லெவின் தங்கியிருக்கிற அந்த ஹோட்டலுக்கு நேராக வரக்குள்ள ட்ராக்கர் சவுண்டு கொடுக்குது. அதை வச்சுட்டு இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருக்கான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு காரை ஸ்லோவாக ஓட்டிட்டு எந்த ரூம்லேருந்து சவுண்டு வருது அப்படின்றத செக் பண்ணுறான். அப்படி செக் பண்ணக்குள்ள ஒரு ரூம்லேருந்து சவுண்டு அதிகமாக வருது. அந்த ரூமில் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறான். அங்கே ஆனால் யாருமே இல்லை. திரும்பவும் அந்த ட்ராக்கரை எடுத்துட்டு எந்த ரூமில் அதிகமாக சவுண்டு வருதோ அந்த ரூம்குள்ளே போய் பார்க்குறான். அப்படி பார்க்கக்குள்ள அந்த ரூமில் 3 மெக்சிகன்ஸ் இருக்காங்க. வேற யாருமே இல்லை. அவங்களையும் அவன் சுட்டு கொன்னுடுறான். சுட்டு கொள்ளக்குள்ள அவன் காலில் ரத்தம் பட்டுருது. உடனே அந்த ஷார்ட்ஸை கைட்டி போட்டுட்டு அங்கே பெட்டில் உட்காந்துருக்கான். அப்போது அங்கே மேலே ஏசி வெண்ட் இருக்கிறத கவனிக்கிறான். இவங்கிட்ட இருக்கிற காயினை வச்சு அந்த ஏசி வெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுக்குள்ளே பேக் வச்சு இழுத்த கிராக் இருக்குது. இதை பார்த்த உடனே இங்கே தான் இவ்வளோ நேரம் பேக் இருந்திருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறான். இப்போ நமக்கு லெவினை காமிக்கிறாங்க. அவன் இந்த ஹோட்டலில் இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு டாக்ஸியில் தப்பிச்சு வேற ஒரு ஹோட்டலுக்கு போகிறான். அங்கே போயிட்டு ரூம் எடுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ரிசப்ஷன் கிட்ட சொல்லிட்டு வேற யாராவது என்னை தேடி வந்தாங்கன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்கன்ட்டு அவங்ககிட்ட நிறைய பணத்தையும் கொடுத்துட்றான். ரூமில் பணத்தை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம எங்கே போனாலும் இவன் எப்படி தான் கண்டுபிடிக்கிறான்னு தெரியல அப்படின்ட்டு உடனே அந்த பேக்கை செக் பண்ணலான்ட்டு செக் பண்ணக்குள்ள அதில் ஜிபிஎஸ் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறான். இதை வச்சு தான் அவன் நம்மளை கண்டுபிடிக்கிறான். இதை தூக்கி போட்டோம் அப்படின்னா அவனால் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது அப்படி நினச்சிட்டு அந்த ட்ராக்கரை கையில் உட்காந்துருக்கான். அப்போ திடீர்னு ஹோட்டல்ல ஏதோ சவுண்டு கேட்குது. இதை கேட்ட உடனே இவனுக்கு லைட்டா பயம் வந்துருது. இருந்தாலும் இவன் என்ன பண்றான் அப்படின்னா அவன் வச்சிருக்கிற கன்னை எடுத்துக்கிட்டு அந்த கதவை பார்த்துட்டு அப்படியே சுடுறதுக்காக ரெடியா உட்காந்துருக்கான். அப்போ சைடில் இருக்கிற போனை எடுத்து ரிசப்ஷனுக்கு கால் பண்றான். காலை யாருமே எடுக்கல. இவனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு நம்மளை தேடி யாரோ வந்திருக்காங்க அப்படின்றது. இவனோட ரூமுக்கு வெளில யாரோ நிக்கிற மாதிரி நிழல் அடிக்குது. இதை பார்த்துட்டு இவன் கன் எடுத்துட்டு ரெடியா உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரத்துல அந்த நிழல் சைடில் போற மாதிரி தெரியுது. பக்கத்து ரூமுக்கு தான் யாரோ வந்திருக்காங்க, நம்ம தான் பயந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவன் நினச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறான். உடனே அந்த டோரோட லாக் உடைச்சிட்டு வந்து இவன் வயிற்றுல அடிக்குது. இவனும் அந்த லாக்கை தூக்கி போட்டுட்டு சைடில் இருக்கிற பேக் எடுத்துட்டு ஜன்னல் வழியாக குதிச்சிடுறான். அந்த டோர் லாக்கை உடைச்சது யார் அப்படின்னா ஆண்ட்ரூ சிகார் தான். அவன் தான் அங்கே வந்திருப்பான். இப்போ துப்பாக்கி எடுத்துட்டு திரும்பவும் லெவினை பார்த்து சுட ஆரம்பிக்கிறான். இவன் குதிச்சு கீழே ஓட ஆரம்பிக்கிறான். எங்கே பார்த்தாலும் புல்லட் அடிக்குது. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சைடில் ஒரு டாக்ஸி வர்றதை பார்த்துட்டு அந்த டாக்ஸியில் இப்படி ஏறி உட்காந்துட்டு இங்கேருந்து என்ன தூரமாக கூட்டு போ அப்படின்னு சொல்கிறான். சொல்கிறதுக்குள்ளேயே ஆண்ட்ரூ சிகார் அந்த டாக்ஸி டிரைவரோட தலையில் புல்லட்டை இறக்கிறான். டாக்ஸி டிரைவரும் அங்கேயே செத்து போயிடுறாரு. இப்போ காரு தாறுமாறாக ஓடி போய் சைடில் நிற்கிற இன்னும் சில கார் மேலே மோதிட்டு அப்படியே நின்று போயிடுது. லெவினும் பணப்பைய அந்த பேக்லேயே வச்சுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற காருக்கு பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சிக்கிறான். ஆண்ட்ரூ சிகார் லெவினை தேடி அந்த கார் கிட்ட வரான். லெவின் ஒளிஞ்சிருக்கான் இல்லையா, அவன் வச்சிருக்கிற கன் எடுத்து திரும்பவும் ஆண்ட்ரூ சிகாரை பார்த்து சுட ஆரம்பிக்கிறான். சுடக்குள்ள ஆண்ட்ரூ சிகார் காலில் லெவினோட புல்லட் பட்டுருது. உடனே அங்கேருந்து தப்பிச்சு ஆண்ட்ரூ சிகார் ஓடி போயிடுறான். லெவின் திரும்பவும் அந்த காரை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு மெக்சிகோ பார்டருக்கு வந்துடுறான். பார்டர் கிட்ட காரை நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்து போகிறதுக்காக ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் நடக்கவே முடியல. ஏன் அப்படின்னா அவன் ஜன்னல்லேருந்து குதிச்சிருப்பான் இல்லையா, அந்த டைமில் ஆண்ட்ரூ சிகார் சுட்ட புல்லட் அவனோட இடுப்பில் பட்டிருக்கும். புல்லட் பட்ட இடத்துலேருந்து ரத்தம் அதிகமாக வெளில வந்துக்கிட்டே இருக்கும். இவனால் நடக்கவே முடியாது. ஆப்போசிட்டில் 2 பசங்க நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்க கிட்ட இருக்கிற சட்டையும் பீரையும் வாங்கிப்பான். அது மட்டும் இல்லாமல் அவன் வச்சிருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த பார்டரை கிராஸ் பண்ண முடியாதுன்றதுனால அந்த பணத்தை சைடில் இருக்கிற ஏரியில் தூக்கி போட்டுருவான். அடுத்த சீனில் நமக்கு மெக்சிகனோட லீடரை வந்து காமிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு டிடெக்டிவ் கூட்டு வந்துட்டு நாங்கள் இது போல் ஆண்ட்ரூ சிகார் கிட்ட பணத்தை கண்டுபிடிச்சி தர சொல்லியிருந்தோம். அதுக்காக நிறைய காசு தரணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவன் எங்கள் ஆளுங்களையே சுட்டு கொண்டுகிட்டு இருக்கான். அதனால் நீங்கள் இந்த பணத்தை கண்டுபிடிச்சி கொடுங்க. அவனுக்கு தரேன்னு சொன்ன பணத்தை விட உங்களுக்கு அதிகமாக பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்குற டிடெக்டிவ் எனக்கு ஆண்ட்ரூ சிகார் பற்றி நல்லா தெரியும், நான் ஈஸியாக இதை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராரு. அடுத்த சீனில் டாம்பில்ல வந்து காமிக்கிறாங்க. அவருக்கு ஹோட்டலில் நடந்த கன் ஷூட் பற்றி தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ரூ சிகார் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்கிட்டேருந்து காரை பிடிங்கிட்டு வந்திருப்பான் இல்லையா, கொலை பண்ணிட்டு அவனோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் எந்த ஒரு புல்லட்டும் கிடைக்கல அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. இதை கேட்குற டாம்பிலுக்கு லெவின் ரொம்ப ஆபத்தில் இருக்கிறது தெரிய வருது. இவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நமக்கு ஆண்ட்ரூ சிகாரை காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மெடிக்கலுக்கு வெளில நிற்கிற காரை கொஞ்சம் நேரம் கழிச்சு வெடிக்க வைக்கிற மாதிரி
செட் பண்ணிட்டு அந்த மெடிக்கலுக்குள்ள போறான். இவன் கரெக்டா உள்ள போகவும் அந்த கார் வெடிக்குது. மெடிக்கலுக்குள்ள இருக்கிற எல்லாரும் வெளில ஓடியாந்து பார்க்குறாங்க. அந்த கேப்ல அங்க இருக்கிற மருந்தை இவன் போயிட்டு திருடிட்டு வந்துடுறான். மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இவனோட காலில் புல்லட் பட்டிருக்கும் இல்லையா, அந்த புல்லட்டை இவனே கட் பண்ணி எடுக்கிறான். இவன் எடுக்கக்குள்ள இவனோட முகம் ரொம்பவே கொடூரமா இருக்கு. இப்போ மட்டும் அந்த லெவின் கையில கிடைச்சானா செத்தான் அப்படின்ற. இப்போ நமக்கு லெவின் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிருக்கிறத காமிக்கிறாங்க. அவனை பார்க்கறதுக்காக அங்கே டிடெக்டிவ் வரான். வந்துட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ அந்த பணத்தை எங்கே வச்சிருக்க அப்படின்றத எனக்கு சொல்லு, நான் உன்னை வந்து ஆண்ட்ரஸுக்கார்கிட்டேருந்து காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். இது கேட்குற லெவினும், நீ யாரு, உங்ககிட்ட எதுக்காக நான் சொல்லணும், அதெல்லாம் சொல்ல முடியாது, அந்த பணத்தை நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே டிடெக்டிவும், உனக்கு ஆண்ட்ரஸுக்கார் பற்றி இன்னும் தெரியல, அவன் ஒரு சைக்கோ, அவன் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் கொலை பண்ணுவான், இப்போ அடுத்து உன்னோட ஒய்ஃபை தேடி தான் அவன் போக போகிறான், அதனால நீ அந்த பணம் எங்கே இருக்குது அப்படின்றத என்கிட்ட சொன்னா நான் அவன்கிட்ட பேசி உன்னை காப்பாற்றுவேன். இதை கேட்குற லெவினும் எந்த பதிலும் சொல்கிற மாதிரி தெரியல. உடனே டிடெக்டிவ் அவன்கிட்ட இருக்கிற கார்டை எடுத்து கொடுத்துட்டு, நான் இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருக்கேன், உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ எனக்கு கால் பண்ணு, உன்னோட காலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நமக்கு அடுத்த சீனில் டாம்பில்ல வந்து காமிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லெவினோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு, உன்னோட புருஷன் ரொம்ப பெரிய ரிஸ்கில் இருக்கான், அவன் அந்த பணத்தை எங்கே வச்சிருக்கான் அப்படின்ற உண்மையையும் அவன் எங்கே இருக்கான்ற உண்மையையும் என்கிட்ட சொல்லிடு, நான் அவனை எப்படியாவது காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்குற லெவினோட ஒய்ஃபும், அவன் எங்கே இருக்கான், பணத்தை என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணுறதா சொல்லியிருக்கான், அப்படி பண்ணா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற விஷயத்த டாம்பிள் கிட்ட சொல்கிறா. இப்போ நமக்கு அந்த டிடெக்டிவ் காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, லெவின் ஒரு இடத்துல நின்றுட்டு பணத்தை தூக்கி போட்டிருப்பான் இல்லையா, அந்த இடத்துல நின்று சுற்றி செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆத்தங்கர ஓரத்தில் பணம் கிடக்கிறதையும் பார்த்து திரும்பவும் டிடெக்டிவ் வந்து காமிக்கிறாங்க. அவன் ரூமுக்கு வர்றதுக்காக ஹோட்டல் ஸ்டெப்ஸில் நடந்து வரான். பின்னாடியே ஆண்ட்ரஸுகார் வர்றதையும் கவனிச்சிடுறான். ஆண்ட்ரஸுகார் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே பேச வேணாம், நம்ம ரூம் போய் பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவை அவனோட ரூமுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். ரூமுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இப்போ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆண்ட்ரஸுகாரை பார்த்தா யாருக்கு தான் பயம் வராது, டிடெக்டிவுக்கும் பயம் வந்துடுது. அவன் உளர ஆரம்பிக்கிறான். பணம் எங்கே வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும், அந்த பணத்தை அவனே எடுத்துக்கிட்டு நம்மளை பார்க்க வர்றதா சொல்லியிருந்தான், அதுக்காக கால் பண்ணுறன்னு சொல்லியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் ஆண்ட்ரஸுகார் கிட்ட சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை நீயும் நானும் பங்கு போட்டுக்கலாம், நீ என்ன உயிரோட விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆண்ட்ரஸுகார் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் சுட்டு கொண்டுறான். இப்போ டிடெக்டிவ் கிட்ட பேசுறதுக்காக லெவின் கால் பண்றான். அந்த காலை ஆண்ட்ரஸுகார் தான் எடுக்கிறான். எடுத்துட்டு, நான் யார் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும், சொல்லு, பணத்தை எங்க வச்சிருக்க அப்படின்ட்டு கேட்கறான். வாய்ஸை வச்சே பேசுறது ஆண்ட்ரஸுகார் தான் அப்படின்றத லெவின் கண்டுபிடிச்சிடுறான். கண்டுபிடிச்சிட்டு, நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு உடனே ஆண்ட்ரஸுகார் என்ன சொல்றான் அப்படின்னா, உனக்கு நான் ஒரு ஆஃபர் வந்து தரேன், நீ அந்த பணத்தை என்கிட்ட எடுத்தாந்து கொடுத்துட்டேன்னா உன்னை மட்டும் தான் கொல்லுவேன், உன்னோட ஒய்ஃபை விட்டுருவேன், அடுத்து நான் அவளை தான் கொல்றதுக்காக போறேன், அதனால பணத்தை எடுத்தாந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு லெவின் என்ன சொல்றான் அப்படின்னா, பணத்தை எடுத்தாந்து கொடுத்தாலுமே நீ என்ன கொலை பண்ணிடுவ, அதனால என்னால் இப்போ எடுத்துட்டு வந்து தர முடியாது, நான் போற இடத்த உன்னால இனி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை வேகமா வச்சிடறான். இப்போ லெவின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளில வந்து அங்க இருக்கிற மெக்சிகன் பார்டரை கிராஸ் பண்ணி அந்தாண்ட வந்துடுறான். போகக்குள்ள ஆத்தங்கரையில கிடக்கிற பணப்பையும் எடுத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம அவனோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த பேக் என்கிட்ட இருக்கிற வரையும் தான் கொலைகாரங்க என்ன தேடுவாங்க, இந்த பேக் எங்க இருக்குன்னு தெரியாம போச்சுன்னா என்ன யாரும் கொல்ல மாட்டாங்க, அதனால இந்த பேக்கை நீ வந்து வாங்கிட்டு டெக்சாஸ் போயிடு, நான் கொஞ்ச நாள் கழிச்சு உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அடுத்த சீனில் ஆண்ட்ரஸுகார் டோரை உடைச்சிட்டு மெக்சிகன் கேங் லீடர் இருக்கான் இல்லையா, அவனை போயிட்டு கொலை பண்ணுறதை நமக்கு வந்து காமிக்கிறாங்க. இப்போ நமக்கு லெவினோட ஒய்ஃபும் அவளோட அம்மாவும் காரில் இவனை பார்க்கறதுக்காக வர்றதை காமிக்கிறாங்க. வர வழியில் காரை நிறுத்திட்டு லெவினோட ஒய்ஃப் என்ன பண்ணுறா அப்படின்னா, டாம்கள் கிட்ட ஃபோன் பேசுறதுக்காக டெலிஃபோன் பூத் போயிட்டு கால் பண்ணுறா. அவருக்கு கால் பண்ணிட்டு, உங்களுக்கு லெவின் எங்கே இருக்கான் அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், லெவினை உயிரோட எனக்கு காப்பாற்றி தரேன் அப்படின்ற ப்ராமிஸ் பண்ணுங்க, அவன் எங்கே இருக்கான் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறா. உடனே டாம்பெல்லோ, நான் அவனை உயிரோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி தரேன், அவன் எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லு அப்படின்ட்டு கேட்குறாரு. இவளும் லெவின் தங்கி இருக்கிற ஹோட்டல் பற்றி சொல்கிறா. இதை கேட்டுட்டு டாம்பெல்லும் கிளம்பி அவனை பார்க்கறது வராரு. லெவினோட ஒய்ஃப் கால் பேசுறதுக்காக டெலிஃபோன் பூத் போயிருப்பா இல்லையா, அந்த டைமில் அவளோட அம்மா காரில் உட்காந்துருப்பாங்க. அவங்க மெக்சிகன்ஸ் ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நமக்கு ஆண்ட்ரஸுகாரை காமிக்கிறாங்க. அவனோட கார் ரிப்பேர் ஆகிட்டு ரோட்லேயே நின்றுட்டு இருக்கான். அந்த வழியாக போகிற ஒரு கோழியை டிரைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவனை பார்த்துட்டு திரும்ப காரை திருப்பிட்டு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவன், இங்கே பக்கத்தில் எதுவும் ஏர்போர்ட் இருக்கா அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு ஆமாம் இருக்குது, எல் பிளாசோ அப்படின்ற இடத்துல தான் இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறது. உடனே நீங்கள் வச்சிருக்கிற கோழியெல்லாம் கீழே இறக்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரஸுகார் சொல்கிறான். இது அவருக்கு புரியலை, எதுக்காக நான் கோழியெல்லாம் இறக்கி வைக்கணும் அப்படின்ட்டு கேட்குறாரு. அடுத்த சீனில் ஆண்ட்ரஸுகார் அந்த காரில் இருக்கிற கோழியை எல்லாம் இறக்கி வச்சுட்டு வாட்டர் வாஷ் பண்ணுறதை நமக்கு காமிக்கிறாங்க. அந்த டிரைவரையும் சுட்டு கொண்டுட்டு அந்த காரை எடுத்துட்டு அங்கேருந்து வந்துக்கிறாங்க. இப்போ லெவினா காமிக்கிறாங்க. அவன் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு வெளில
வெளில நின்னுட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவனோட ஒய்ஃபுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீன்ல டாம் பெல் அந்த ஹோட்டலுக்கு வர்றதுக்காக கார்ல வர்றத காமிக்கிறாங்க. கரெக்டா ஒரு ஹோட்டல் கிட்ட வந்து காரை நிறுத்துறாரு. அந்த இடத்துல 3 மெக்சிகன்ஸ் கன் ஷூட் பண்ணிட்டு கார்ல தப்பிச்சு போறத பாக்குறாரு. இதை பார்த்த உடனே இவர் வேகமா இறங்கி உள்ள போய் பார்க்கக்குள்ள லெவினை சுட்டு கொன்னுட்டாங்க. அங்க இருக்கிற மத்தவங்களையும் சுட்டு கொண்டிருக்காங்க. இதை பார்த்த உடனே டாம் பெல் மனசு உடைஞ்சு போயிடுறாரு. இப்பதான் அவர் வந்து லெவினோட ஒய்ஃபுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு இல்லையா, காப்பாத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனை காப்பாற்ற முடியல அப்படின்ற கில்ட்டிலேயே அங்க நின்றுட்டு இருக்காரு. இப்போ அந்த இடத்துக்கு மற்ற போலீஸும் வந்துடுறாங்க. நைட் ஆயிடுது. இப்போதான் லெவினோட ஒய்ஃப் அந்த ஹோட்டலுக்கு வரா. வெளில நிக்கிற டாம் பெல்ல பார்த்த உடனே அவரோட கேப்பை எடுத்துட்டு சோகமா தலை குனிஞ்சு நிக்கிறாரு. இதை பார்த்த உடனே லெவினோட ஒய்ஃபுக்கு புரிஞ்சு போயிடுது. உடனே அவ கத்திக்கிட்டு அங்க ஓடி போய் பார்க்கறா. ஆனா லெவின் இறந்து கிடக்குறான். இப்போ டாம் பெல் அந்த ஊர்ல இருக்கிற போலீஸ் உயர் அதிகாரி கிட்ட பேசுறத காமிக்கிறாங்க. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த மெக்சிகன் கேங் பத்தியும் ஆண்ட்ரஸிகார் பத்தியும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஆண்ட்ரஸிகார் ரொம்ப கொடூரமான கொலைகாரனாவும் இருக்கிறதாவும் பார்க்குற எல்லாரையும் கொண்டுட்டு வர்றதாவும் சொல்லிட்டு இருக்காரு. அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல, அவனை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இதை கேட்கிற டாம் பெல்லுக்கும் ரொம்ப கோவமாவும் இருக்கு. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே இவர் கோவமா என்ன பண்றாரு அப்படின்னா கார் எடுத்துட்டு இந்த கன் ஷூட் நடந்துச்சு இல்லையா அந்த ஹோட்டலுக்கு திரும்பவும் வராரு. அதாவது லெவினை சுட்டு கொண்டிருப்பாங்க இல்லையா அந்த ஹோட்டலுக்கு வராரு. அங்க யாருமே இல்ல. லெவின் தங்கியிருந்த ரூமை போயிட்டு பாக்குறாரு. அந்த ரூமோட கதவு உடைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு உள்ள போய் பாக்குறாரு. ஆனா உள்ள யாருமே இல்லை. அங்க இருக்கிற ஷோபாவில் உட்காந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் பக்கத்திலேயே லாக் உடைஞ்சு கிடக்கிறதும் கீழே ஏசி வெண்ட் கிடக்கிறதையும் பார்க்குறாரு. கூடவே ஒரு சில காயினும் கிடக்குது. இப்போ நமக்கு அடுத்த சீன்ல டாம் பெல் அவரோட மாமாவை பார்க்கறதுக்காக அவரோட வீட்டுக்கு போறத காமிக்கிறாங்க. அவரோட மாமா என்ன கேட்கிறாரு அப்படின்னா நீ ரிட்டையர் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஒய்ஃப் லெட்டர் போட்டிருந்தா எதனால ரிட்டையர் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு டாம் பெல் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு வயசாயிடுச்சு அதனால தான் அப்படின்ற மாதிரி பதில் சொல்றாரு. இப்போ நமக்கு லெவினோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. அவளோட அம்மாவை அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றா. வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் ஜன்னல் திறந்து இருக்கிறத பார்த்துட்டு நம்ம தான் ஜன்னலை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போனோமே, ஆனால் ஜன்னல் திறந்து இருக்கு. அப்போ இங்கே யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறா. பெட்ரூமில் ஆண்ட்ரஸிகார் உட்காந்துருக்கிறத பார்க்குறா. அவங்கிட்ட போயிட்டு என்னை எதுவும் பண்ணிடாத, அந்த பணம் எங்கே இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது, லெவினையும் கொலை பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னோட அம்மாவும் இறந்துட்டாங்க, எங்கள் அம்மா பணத்தை புதைக்கிறதுக்கே நான் கடன் வாங்கி தான் பணத்தை புதைச்சிட்டு வந்தேன், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சரா. இதை கேட்குற ஆண்ட்ரஸிகார் என்ன சொல்கிறான் அப்படின்னா உன்னோட ஹஸ்பண்டுக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தேன், பணத்தை எடுத்தாந்து என்கிட்ட கொடுத்தா உன்னோட ஒய்ஃபை கொலை பண்ணாமல் உயிரோட விடுறதா சொல்லியிருந்தேன், ஆனால் அவன் அந்த பணத்தை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபரை வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே லெவினோட ஒய்ஃப் அப்படிலாம் இருக்காது, அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. உடனே இவன் காயினை டாஸ் போடுறதுக்காக ஹெட்டா டெய்லா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் நான் சொன்னதுக்கப்புறம் என்னை கொல்ல தான் போகிறேன், அதுக்கு எதுக்காக கேட்குற அப்படின்ற மாதிரி பாவமாக பேசுகிறான். உடனே இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா பரவாயில்ல காயின் என்ன சொல்லுதுன்னு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறத காமிச்சிட்டு அடுத்த சீன்லேயே அவன் வீட்டுக்கு வெளில நிற்கிறத காமிக்கிறாங்க. இவன் லெவினோட ஒய்ஃபை கொன்னானா இல்லையா அப்படின்றத நமக்கு காமிக்கல. இப்போ திரும்பவும் ஆண்ட்ரஸிகார் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வர்றதை நமக்கு காமிக்கிறாங்க. போயிட்டு இருக்கக்குள்ளே அவனுக்கு பின்னாடி 2 பசங்க சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. அது சைடு மிரரில் பார்த்துக்கிட்டே கார் ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகிடுது. கார் ஆக்சிடென்ட் ஆனதுனால அவனோட கையில் இருக்கிற எலும்பு சதையை கிழிச்சிக்கிட்டு அப்படியே வெளில வந்து நிற்குது. பின்னாடி சைக்கிளில் வந்த பசங்களும் இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பார்த்துட்டு இவன் கிட்ட வந்து நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ, உனக்கு அடி ரொம்ப அதிகமாக பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை கேட்குற அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா பாக்கெட்டில் இருந்து ஒரு $1 நோட்டை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து நீங்கள் வச்சிருக்கிற சட்டையை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த பசங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காசுலாம் வேணாம், நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இவன் காசு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுத்துட்டு அவங்க கிட்டேருந்து சட்டையை வாங்கி இந்த கையில் கட்டிக்கிட்டு அப்படி நடந்து போகிறத காமிக்கிறாங்க. இப்போ நமக்கு டாம் பெல் அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு 2 கனவு வந்ததாகவும் அதில் ஒரு கனவுல அவரோட அப்பா அவர்கிட்ட நிறைய பணம் கொடுத்ததாகவும் அந்த பணத்தை அவர் தொலைச்சிட்டதாகவும் சொல்கிறாரு. இன்னொரு கனவுல அவரோட அப்பாவும் இவரும் குதிரையில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவரோட அப்பா கையில் ஒரு தீப்பந்தம் இருக்குது. அந்த பந்தத்தை எடுத்துக்கிட்டு அவர் வேகமாக முன்னாடி இருளில் போயிடுறாரு. அங்கே இருக்கிற மலையில் எனக்காக தீப்பந்தத்தை வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் அவர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த கிளைமேக்ஸ் கேட்ட உடனே கண்டிப்பாக என்னடா அது படம் அவ்வளோதானா, இன்னும் முக்கியமான விஷயத்தையே சொல்லலையே, பணம் யார்கிட்ட தான் இருக்குது, எதுக்காக அந்த 2 கனவு பற்றி சொல்கிறாரு அப்படின்ற கேள்விகள்லாம் உங்களுக்குள்ள எழும். அதுக்கான காரணத்தையும் அந்த பணம் இப்போ யார்கிட்ட இருக்கு அப்படின்ற விளக்கத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படத்தில் கடைசியாக பணம் யார்கிட்ட இருக்கிறதா காமிச்சிருப்பாங்க அப்படின்னா லெவின் கிட்ட இருக்கிறதா தான் காமிச்சிருப்பாங்க. அந்த ஆத்தோரத்துலேருந்து பணப்பையை எடுத்து போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் யார் கையிலையும் அந்த பணப்பையை காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்போது
கடைசியா லெவின் கிட்ட தான் அந்த பணம் இருந்திருக்கு. மெக்சிகன் அவனை சுட்டு கொண்டுட்டு போனாங்க இல்லையா, அவங்களும் எந்த ஒரு பையும் எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சீனை நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி டாம் பெல்லும் அவனை சுட்டு கொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு போவாரு. அங்க சுத்தி போலீஸ் வந்துருவாங்க. அதனால அவரும் கண்டிப்பா எடுத்திருக்க வாய்ப்பு இல்ல. ஒருவேளை லெவினோட ஒய்ஃப் எடுத்திருப்பாளோ அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அவளும் அந்த கன் ஷூட்லாம் நடந்து நைட்டு தான் அங்க வருவா. அதனால அவளாலையும் எடுத்திருக்க முடியாது. வேற யார் தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டாம் பெல் திரும்பவும் அந்த கன் ஷூட் நடந்த இடத்துக்கு நைட்டு போய் செக் பண்ணக்குள்ள அந்த ரூம்ல இருக்கிற ஏசி வெண்ட் வந்து கீழே கழண்டு கிடக்கும். அதுக்கு பக்கத்திலே நிறைய காயினும் இருக்கும். ஆண்ட்ரூ சிகார் லெவினோட ரூம்ல இருக்கிற ஏசி வெண்ட்டை காயினை வச்சு தான் திறந்திருப்பான். இப்போ டாம் பெல் அந்த ரூம்ல செக் பண்ணக்குள்ள அந்த இடத்துல ஏசி வெண்ட் கூடவே காயினும் கிடந்திருக்கும். அப்போ கண்டிப்பா ஆண்ட்ரூ சிகார் தான் அந்த பணத்தை எடுத்திருக்கான். படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து ஆண்ட்ரூ சிகார் காயினை யூஸ் பண்றதை காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ பசங்களுக்கு காசு கொடுப்பான் இல்லையா, அப்போ டாலர் நோட்டை தான் அவங்களுக்கு வந்து கொடுப்பான். அதனால கண்டிப்பா அந்த பணத்தை அவன் தான் வச்சிருக்கான். இப்போ ரெண்டாவது கேள்வி, லெவினோட ஒய்ஃபை ஆண்ட்ரூ சிகார் கொலை பண்ணானா இல்லையா அப்படின்றது. ஏன் அப்படின்னா லெவினோட ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு அடுத்த சீன்லயே ஆண்ட்ரூ சிகார் வெளில நிக்கிறத நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. என்னதான் ஆண்ட்ரூ சிகார் கொடூரமான கொலைகாரனா இருந்தாலும் அவனுக்கு மத்தவங்களோட ரத்தம் இவன் மேல படுறது பிடிக்காது. எதை வச்சு சொல்றான் அப்படின்னா, 3 மெக்சிகன்ஸை ஹோட்டல்ல சுட்டு கொல்லுவான் இல்லையா, அப்போ ஒரு மெக்சிகனை கொல்ல இவன் மேல ரத்தம் படக்கூடாதுன்றதுனால அங்க இருக்கிற ஸ்கிரீன் வச்சு இவன் மேல ரத்தம் படாத மாதிரி சுட்டு கொண்டிருப்பான். அதுக்கப்புறம் ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறப்போ அவன் காலில் ரத்தம் பட்டிருக்கும். அதனால அவன் போட்டிருக்கிற ஷாக்ஸை அதே இடத்துல கழட்டி போட்டுருவான். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல போலீஸை கொலை பண்ணக்குள்ள அவனோட கையில ரத்தம் பட்டிருக்கும். அதையும் அங்கேருந்து கழுவிட்டு போயிருப்பான். இப்போ நமக்கு லெவினோட ஒய்ஃப் வீட்டுக்கு வெளில நின்றுட்டு இருப்பான் இல்லையா, அந்த சீன்ல அவனோட காலை செக் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால அவன் கண்டிப்பா அவனோட ஒய்ஃபை கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிட்டு வெளில வந்து நிற்கக்குள்ள அவனோட காலில் ரத்தம் பட்டிருக்கா அப்படின்றத செக் பண்றான். இப்போ நமக்கு மூணாவதா புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, டாம் பெல் சொல்லக்கூடிய அந்த 2 கனவு தான். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் கனவுல அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவரோட அப்பா அவர்கிட்ட நிறைய பணம் கொடுத்ததாகவும் அந்த பணத்தை இவர் தொலைச்சிட்டதாகவும் சொல்லுவாரு. அதோட விளக்கம் என்ன அப்படின்னா, டாம் பெல் லெவினோட ஒய்ஃபுக்கு லெவினை காப்பாத்தி தர்றதா ஒரு சத்தியம் வந்து பண்ணியிருப்பாரு. அந்த சத்தியத்தை அவரால் காப்பாத்திருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த பணம் எங்க இருக்கு, குற்றவாளி யார் அப்படின்றதையும் அவரால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அதனால தான் அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எங்க அப்பா என்கிட்ட பணம் நிறைய கொடுத்தாரு, அந்த பணத்தை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரெண்டாவது கனவுல அவரோட அப்பா குதிரையில டார்ச் எடுத்துக்கிட்டு இவருக்கு முன்னாடி போயிட்டு இவருக்காக வெயிட் பண்றதா சொல்லியிருப்பாரு. அதோட விளக்கம் என்ன அப்படின்னா, டாம் பெல்லுக்கு வயசானதுனால அவரால் குற்றவாளிகளை ஈஸியா கண்டுபிடிக்க முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டு தேட வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம குற்றவாளிகள் இவரை விட வேகமா வேலை பார்க்கறாங்க. இதை மீன் பண்ணி தான் இவர் குதிரையில போகக்குள்ள இவர் ஸ்லோவானதாகவும் இவரோட அப்பா வேகமா இவருக்கு முன்னாடி போனதாகவும் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஆடியோல பேசியிருப்பாரு இல்லையா, அப்பாவோட காலத்துல குற்றங்கள் அதிகமா நடக்கல, அப்படி நடந்தாலும் அவங்க திறமையா கையாண்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை மீன் பண்ணி தான் இவரோட அப்பா இவரை விட வேகமா மலை உச்சிக்கு போயிட்டு டார்ச் அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு அப்படின்றத சொல்லுவாரு. இவரோட காலத்தை விட இவங்க அப்பா காலத்துல மக்கள் சந்தோஷமா இருந்ததை தான் அந்த டார்ச் லைட் வெளிச்சத்தை இவர் மீன் பண்ணி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு வயசானதுனால இனிமேட்டுக்கு இவரால் வேகமா வேலை பார்க்க முடியாது, அதனால சீக்கிரமே அப்பா கிட்ட போகணும் அப்படின்றதையும் மீன் பண்ணி தான் அந்த 2வது கனவை சொல்லியிருப்பாரு. இதை தான் இவங்க படத்தோட டைட்டிலா வச்சிருப்பாங்க. இவர் கனவு சொல்லி முடிக்கக்குள்ள சொல்லி டைட்டில் போட்டு இந்த படத்தை வந்து முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதையும் இந்த படத்தோட கிளைமேக்ஸுக்கான விளக்கத்தையும் நான் தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரி சீக்கிரமே அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.